நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைத்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ரொம்ப பரபரப்பா எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இவ்வளோ நலத்திட்டங்கள், இவ்வளவு தூரம் தொகுதிக்கு போய் பார்த்து, இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி, மக்களுக்கு இவ்வளவு செஞ்சு, இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. திமுக பெரும்பான்மையான வெற்றி வரும் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வரையும் பேசிட்டு இருந்தோம். அதுல குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில இப்படி ஒரு ரிசல்ட் நம்மள எல்லாமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எங்க கவனக்குறைவுனால இது நடந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? இல்ல, அரை நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியில் இந்த 5 ஆண்டு காலம் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மகத்தான பொற்காலம். வெறும் சாதாரண பொற்கால ஆட்சி எல்லாம் கிடையாது, மகத்தான பொற்கால ஆட்சி. தமிழ்நாடு முன்னோக்கி சென்றது என்று சொன்னால் அது இந்த 5 ஆண்டு காலத்தில் தான். ஒன்றிய அரசினுடைய பாரபட்சமான அந்த நிதி பகிர்வு, ஒன்றிய அரசு கேட்ட எல்லாவற்றையும் மறுத்து இருக்கிறது. இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாநிலத்தினுடைய நலனை முழுமையாக நசுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த ஒன்றிய அரசு இயங்கிய போதும் மாநில நலனை பாதுகாத்து திட்டங்களை தீட்டுவதில் முந்தி நின்று அதை செயல்படுத்தி மக்களுக்கு அதை எளிதாக கொண்டு சேர்த்த விதத்தில் துவங்கி அந்நிய முதலீடுகளை ஈர்த்து 1 ட்ரில்லியன் எக்கானமி என்கின்ற அந்த இலக்கை நிர்ணயித்து அதை மேம்படுத்துவதற்கு உண்டான பயணங்களை மேற்கொண்டு, இப்படி இந்த 5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் செய்திருக்கிற சாதனையை இனி ஒருவரால் செய்யவே முடியாது என்கிற அளவுக்கு அவர் செய்து முடித்தார். வெறும் 5 ஆண்டு தான், ஆனா ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு செய்ய வேண்டிய சாதனைகளை அவர் செய்து முடித்தார். வழக்கமாக தேர்தல் காலங்களில் ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லப்படுகிற அரசுக்கு எதிரான மனநிலை எல்லா இடங்களிலும் தென்படும். இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஒரு 5 ஆண்டு காலத்தை நீங்க நிறைவு செய்றீங்கன்னா 100 விழுக்காடு எல்லா மக்களையும் எல்லாம் திருப்திப்படுத்த முடியாது. திருப்திப்படுத்த முடியாத ஒரு பக்கம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். அது ஆன்டி இன்கம்பன்சியா எழுந்து வரும். அது எத்தனை பெர்சன்டேஜ் வருதுங்கிறத பொறுத்து தான் ஆளுங்கட்சியினுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். இந்த முறை அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சி என்பதே இல்லை என்கிற அளவுக்கான தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் களம் இருந்தது. எதிர்தரப்புல ஒரு பலமான கூட்டணி அமையல. எதிர்தரப்பு எதை சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற அந்த யுக்தி கூட கையில் இல்லாமல் தான் தேர்தல் களத்தை அணுகியது. அப்போ இங்க எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா நடந்தது. கூட்டணிக்குள் இருந்த நெருக்கடிகளை சரி செய்து கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்திய விதமாக இருக்கட்டும், எலெக்ஷன் கேம்பெயின்ல மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை பேசுகிற அந்த துணியாக இருக்கட்டும், மக்களை பார்த்து மக்களுடைய குறை நிறைகளை கேட்பதற்கு செவி கொடுப்பதாக இருக்கட்டும், இப்படி எல்லா வகையிலும் 100 விழுக்காடு நிறைவான தேர்தலாக இந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் அணுகியது. ஆனா அதை கடந்து இங்க ஒரு தோல்வி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல 2 பிரிவாக இதை பாக்குறேன். திமுகவுக்கு தோல்வியா அப்படின்னா, திமுகவுக்கு நிச்சயமாக தோல்வி. திமுகவுக்கு தோல்வி ஒன்றும் புதிதல்ல. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் இவங்க அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு மீட்டு கொண்டு வருவாங்க. பல காலகட்டங்கள்ல திமுக தோல்வியை சந்திச்சு அதிலிருந்து மீண்டு வந்திருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இதுவரை தோற்றதாக வரலாறே கிடையாது. பொதுச் செயலாளராக இருந்த அண்ணா தோற்றார், அண்ணா தலைவராக இருந்ததில்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்தாரோ அவர் மடிகிற காலம் வரை அவர் தோல்வியை தழுவியதே இல்லை சட்டப்பேரவை தேர்தலில். அதன் பிறகு அதற்கு தலைவராக வந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் இதுவரை தோல்வியை தழுவியதில்லை. முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தோல்வியை தழுவி இருக்கிறார் என்கிற வரலாறு எழுதப்பட்டிருக்கு. இது அதிமுகவிடம் தோல்வியை தழுவி இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லலாம். சரி, அதிமுக ஒரு பலமான எதிர்கட்சி, ஒரு நிகரான எதிரியிடம் தோல்வியை தழுவி இருக்குன்னு. ஆனா நேற்றைக்கு புதிதாக வந்த ஒரு கட்சியிடம் முதலமைச்சர் தோல்வியை தழுவுறாருன்னா, இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டுகிற கருவியாக திகழ்கிறார் முதலமைச்சர்னு நாம பெருமை பேசுறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டோடு சேர்த்து இன்ன பிற மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்திருக்கிறது. ஆனால் டெல்லியினுடைய பார்வை தமிழ்நாட்டினுடைய பக்கம் தான் இருந்தது. மேற்கு வங்கத்துல வெற்றியா தோல்வியா அதை பத்தி யாரும் கவலைப்படல. கேரளாவில் வெற்றியா தோல்வியா அது பற்றி யாரும் கவலைப்படல. ஆனா தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெற போகிறார்கள், யார் தோல்வி அடைய போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருந்தது என்று சொன்னால், முதலமைச்சராக இங்கே மு.க. ஸ்டாலின் இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்தால் தான் அந்த பார்வை இந்த பக்கம் திரும்பியது. இதை கடந்து தேர்தல் யுத்த காலம் இல்லையா? அந்த தேர்தல் காலத்துல தேர்தல் வெற்றி மட்டும்தானே கண்ணுல இருக்கணும். ஆனா ஒரு மாநில நலனும் அந்த நேரத்தில் ஒரு முதலமைச்சருக்கு கண்ணில் பட்டது. அதனால நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பணியில இருப்பாங்க, டெல்லிக்கு வரமாட்டாங்கன்னு டெல்லி ஒரு கணக்கை போட்ட போது
அந்த கணக்கை பொய்யாக்கி நான் மக்கள் நலன் குறித்து மட்டும்தான் சிந்திப்பேன், வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம்னு சொல்லி இங்க இருக்கிற ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் டெல்லிக்கு அனுப்பி இப்ப டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த மசோதாவை மிருகபலம் பொருந்தி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வைக்க முடியாமல் ஓய்ந்து போகிறது என்று சொன்னால், அந்த மசோதா தோல்வி அடைகிறதுன்னு சொன்னா அதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்போ இவ்வளவு விஷயங்களையும் செய்து வந்திருக்கிற முதலமைச்சருடைய வெற்றி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி. என்னதான் அலை வீசினாலும் சரி, என்னதான் முதலமைச்சருக்கு எதிரான மனநிலை இருந்தாலும் சரி, தமிழ்நாடு யாரை பார்த்து தலை நிமிர்ந்து நிற்கிறதோ, தமிழ்நாடு யாரை சொல்லி டெல்லியோடு யுத்தம் செய்கிறதோ, அந்த தலைவருடைய வெற்றி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி. இந்த அலைதான சேலத்திலையும் வீசிச்சு. எடப்பாடி பழனிசாமி எப்படி 90,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு? இந்த அலைதான துறைமுகத்துல வீசுச்சு. சேகர்பாபு எப்படி வெற்றி பெற்றாரு? இந்த அலைதான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில வீசுது. அங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெறாரு? அப்போ இதையெல்லாம் கடந்து வெற்றி பெற முடியாதுன்னு சொன்னா அது சரி. ஆனா வெற்றி பெற முடிகிற வாய்ப்பு இருக்கிற போது கூட முதலமைச்சர் தோல்வியை தழுவுறாருன்னா அதுக்கு முழு முதற் காரணம் அந்த தொகுதியை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு செயல்படாமல் இருந்த சேகர்பாபு தான் காரணம். நான் களத்துக்கே போன நேரடியாகவே. நீங்க சொன்ன மாதிரியே திமுக கட்சியில இருக்கக்கூடியவர்களே நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. சேகர்பாபு இல்ல, நடவடிக்கை மட்டும் இல்ல, அவரை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முதல்ல வெளியேற்றணும். ஏன் அப்படின்னா, நீங்க முதலமைச்சரினுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய ஒரு வேலையை சேகர்பாபு செய்திருக்கிறார். அவர் தெரிந்து செய்தாரா தெரியாம செய்தாரான்றதுல நான் என்ன கேட்கிறேன்னா, உங்கள் தொகுதியில் கவனம் செலுத்தி நீங்கள் வெற்றி பெற முடிகிற போது அதை விட தலையாய பணி நீங்க என்ன சார் சட்டமன்றத்துக்கு போய் கிழிக்க போறீங்க? நீங்க என்ன ஆல் இண்டியா லீடரா? நீங்க என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திசை காட்டுகிற தலைவரா? ஒரு தலைவர் நிற்கிறாரு, எவ்வளவு பதைப்பு, எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வு அந்த தொகுதியில பணியாற்றுவதில் இருந்திருக்கும். நீங்க செய்தீங்களா? நான் போனேன், கொளத்தூர் தொகுதிக்கு வாக்கு கேட்டு போகிற போது 3 குழுக்களாக பிரிந்து அதிமுகவினர் தேர்தல் பணியாற்றிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அங்க தேர்தல் பணி ஆற்றுவதற்கு களத்துக்கே வரல. முரளின்னு ஒரு பகுதி செயலாளர் நல்ல அருமையா செயல்பட்டார், குரல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அவரையே செயல்பட விடாமல் தடுத்தவர் யாருன்னா சேகர்பாபு. பணிமனை அமைந்திருக்கு, பணிமனைக்கு வர்றாரு 9 மணிக்கு. வந்தவர் என்ன கேட்கணும், என்ன கேட்டிருக்கணும்? முதல்ல எப்படி இருந்தது இன்னைக்கு நிலவரம், தொகுதி நிலவரத்துல என்ன பண்ணிருக்கீங்க அது குறித்து கேட்டிருக்கணுமா இல்லையா? கொழுக்கட்டை வந்துருச்சான்னு கேட்டார். கொழுக்கட்டை ஆர்டர் பண்ணிட்டீங்களா, வந்துருச்சா? கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு. இதுக்கு எதுக்கு நீங்க தேர்தல் பணிமனைக்கு வந்தீங்க? தேர்தல் பணியை எங்க செய்தீங்க? நீங்க மெத்தனமான ஒரு போக்கு கடைபிடித்து இருக்கிறாரோ சேகர்பாபு அவர்கள்? ரொம்ப மெத்தனமான போக்குல இருந்தாரு. அதாவது என்னன்னா, முதலமைச்சர் எப்படி தோத்து போயிடுவாரு? நீங்க வேலை செய்யணும் சார், வேலை செய்யலன்னா தோத்து போவார் சார். இது மக்களாட்சி சார், இது முடியாட்சி இல்ல. ஐயோ மன்னர் நாளைக்கு தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் யாரும் நிக்க மாட்டாங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? மைக்ரோ கார்னர் ஒர்க் பண்ணணும் எலெக்ஷன்ல. அதுவும் ஒரு தலைவர் நிக்கிற தொகுதி. ஏன் உளவுத்துறை சொல்லலையா? தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு அலை இருக்கும்னு உளவுத்துறை சொல்லலையா? இல்ல உளவுத்துறை சொன்னதை மீறி முதலமைச்சர் தோத்தா பரவாயில்ல நீங்க நினைச்சீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, நேற்றிலிருந்து எங்களால் தூங்க முடியல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிம்மதி இழந்திருக்கிறார்கள், கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறார்கள். ரோட்ல நடந்து போக முடியல மேடம். சாதாரண பொதுமக்கள் கேட்கிறாங்க, தோத்தது கூட பரவாயில்ல சார், சிஎம் தோக்கடிச்சிட்டாங்களே சார். இந்த குரல் எங்கு பார்த்தாலும் ஒலித்து கொண்டே இருக்க. அப்ப இந்த குரலுக்கு பின்னால் ஒரு தலைவன் வீழ்த்தப்பட்டான் என்கிற அந்த பதைப்பு எல்லா மக்களிடத்திலும் இருக்குல்ல, அந்த தலைவனுடைய வெற்றி நம்முடைய கரங்களில் இருக்கிறது என்கிற கொஞ்சமாவது அந்த பொறுப்புணர்வு சேகர்பாபுக்கு இருந்திருக்கணுமா வேணாமா? நான் நேற்றைக்கும் ஊடகங்களில் சொன்னேன், சேகர்பாபு தான் இதற்கு பொறுப்பு இருக்க வேண்டும். மாவட்ட செயலாளர் பொறுப்பா அவர் ராஜினாமா பண்ணணும், அவரை கட்சியை விட்டு நீக்கணும். கட்சியை விட்டு நீக்கினாதான் இதுபோல் இனிமேல் எவருக்கும் தவறு செய்கிற எண்ணம் என்பதே வராது. ஒரு முதலமைச்சரையே வீழ்த்துவதற்கு, ஒரு முதலமைச்சரே காலி ஆவதற்கு ஒரு வேலையை ஒருத்தர் செஞ்சிருவாரு. ஆனா அதே பவரோடய அவர் இருப்பாரு. அவர் சேகர் பாபு இல்ல செயல் பாபுன்னு கொஞ்சம் பேர் லாவணி பாடிக்கிட்டே இருப்பான்னா இந்த வேலையை நாளைக்கு எல்லாருக்கும் செய்வாங்க. நான் சேகர் பாபு தெரிஞ்சே முதலமைச்சரை வீழ்த்தினாரெல்லாம் சொல்லல, அவர் திட்டம் போட்டு முதலமைச்சரை வீழ்த்திட்டாரெல்லாம் சொல்லல. உங்களுக்கு ஏன் அந்த பொறுப்பு இல்லைன்னு கேட்கிறேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல துறைமுகத்துல, உங்களுக்கு அப்ப அந்த வேகம் ஸ்பிரிட் இருந்துச்சுல்ல, நம்ம ஜெயிக்கணும், எப்படியாவது வெற்றி பெற்றணும், வெற்றி பெற்றாதான் அமைச்சராக முடியும், அமைச்சரானாதான் கோடி கோடியா சம்பாதிக்க முடியும். அந்த பதப்பதைப்பு உங்களுக்கு இருந்துச்சு இல்ல சார்? உங்களுக்கு இருந்த அந்த பதைப்பதைப்பு, உங்க தொகுதியில இருந்த அந்த வேகம் முதலமைச்சருடைய தொகுதியில இதை விட 4 மடங்கு அதிகமாக இருந்திருக்கணும்ல.
கண்டிப்பா, அவர் நிச்சயமா. முதலமைச்சர் ஆனாதான் சார் நீங்க மந்திரி. அவர் ம். முதலமைச்சர் ஆகலன்னா நீங்க யாரு? உங்களுக்கு என்ன முகவரி? நீங்க அதிமுகவுல என்னவாக இருந்தீங்க? அதெல்லாம் பேச முடியுமா இப்போ? மொத்தத்தில் முதலமைச்சர் என்கிற ஒரு மிகப்பெரிய தலைவரை, முதலமைச்சர்லாம் விட்டுருங்க, அந்த பதவி இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்த்த முடியாத தலைமையை சட்டப்பேரவை தேர்தலில் வீழ்த்தி இருக்கிறார்கள். அதற்கு காரணமாக இருக்கிறார் சேகர் பாபு. இன்னைக்கு காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த ஆர்டிகல் வந்திருக்கு. அந்த தொகுதியில் முதலமைச்சர் தோல்விக்கு வெறும் விஜய் அலை மட்டும் காரணம் அல்ல, விஜய் அலையை மட்டும் காரணம் சொல்லி தப்பிவிட முடியாது. நான் அந்த ஆர்டிகலையே படிக்கிறேன், நான் ஒரு நிமிடம். ம். டைம்ஸ் ஆஃப் இந்தியால ரொம்ப அழகா ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் விஜய் வேவ் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இது வெறும் விஜய் அலை மட்டுமல்ல. அதுல ஒரு 4வது பேராகிராஃப்ல சொல்றாங்க, beside a wave in favor of Vijay, it clear infighting in DMK, the micro level in Kolattur underdid Stalin, the area secretaries did not concern on the booth level, the district secretary, minister who is in charge of Kolattur constituency or parallel power center as grassroots level போட்டிருக்காங்க. அதாவது இந்த தவறுக்கு முழுவதுமாக காரணம் பூத்து வாரியாக பணியாற்றாத அந்த பகுதியினுடைய செயலாளர்கள், அதை வழிநடத்திய, அதில் கவனக்குறைவாக இருந்த அமைச்சர்ன்றாங்க. யார் அந்த அமைச்சர்? சேகர் பாபு சேகர் தான் அந்த பாபு அமைச்சர். அவர்கள். அப்போ நீங்க எவ்வளவு பெரிய வரலாற்று பிழைய செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு உடல் கூசலையா? நேத்து அறிவாலயத்துல வந்து நிக்கிறாருன்னு டிவியில பாக்குறேன் நானு. எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அறிவாலயத்துல வந்து நிக்கிறீங்க? நேற்றைக்கு முதலமைச்சர் வந்தாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நான் முதலமைச்சர்னு கூட சொல்லல, அதை சொல்றது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வந்தாரு. வந்தவரு இதுவரைக்கும் அவர் அந்த கண்ணாடி அணிந்து கொண்ட முகம்தான் தேர்தல் பிரச்சார களங்களில் நாம பார்த்தோம். கண்ணாடி ஆமா. அணியாத அந்த முகத்தோடு வந்தார். அவர் அந்த வண்டியில ஏறுறாரு. வாழ்க வாழ்க வாழ்கவே, டாக்டர் கலைஞர் வாழ்கவேன்னு முழக்கம் எழுப்புறாங்க அந்த தோழர்கள். 2 புறமும் பார்த்து கையசைத்தார். அந்த கண்களை க்ளோஸ் அப்ல கொண்டு போய் காட்டுறாங்க. அந்த கண்களுக்குள் இருந்த அந்த சோக ரேகை. அவருக்கு ஒன்னும் பதவி பொருட்டல்ல. மன வாழ்க்கையில் அந்த மல்லிகை மனம் வாடுவதற்கு முன்பாகவே சிறை கொட்டடியில் பூட்டப்பட்ட தலைவர். அவர் பார்க்காத நெருக்கடிகள் அல்ல, அவர் பார்க்காத சோகங்கள் அல்ல, அவர் பார்க்காத வீழ்ச்சி அல்ல, அவர் பார்க்காத துரோகம் அல்ல. ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு செம்மையாக பணியாற்றியதற்கு பிறகும் நமக்கு இந்த அன்பளிப்பை அவர்கள் தந்திருக்கிறார்களே, இதற்கு என்ன காரணம் என்று ஒரு இனம் புரியாத சோக ரேகை அவர் முகத்துல இருந்ததுல, அது அவருடைய தோல்வி அல்ல, அது அவருக்கு இருந்த சோகம் அல்ல, உலக தமிழர்களுக்கு இருந்த சோகம். அவருக்கு ஓடிய அந்த வருத்த உணர்வு என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒவ்வொருவர் இதயத்திலும் இருந்த வருத்தம். நேற்றைக்கு பேசிய அத்தனை பேரும் சொல்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியே வருத்தப்பட்டிருப்பாருன்ற நான். முதலமைச்சர் கண்டிப்பா. இப்படி ஒரு தோல்வியை அடைந்திருக்கிறார் என்பதை எடப்பாடி பழனிசாமி வருத்தப்பட்டிருப்பார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், அவர் வெற்றி பெற்றால்தான் அது உண்மையிலேயே ஒரு சட்டப்பேரவையாக இருக்கும். அவர் எதிர்கட்சியாக இருந்தால்தான், அவர் ஆளுங்கட்சியாக இருந்தால்தான் அந்த சட்டப்பேரவையில் மதிப்பு மரியாதை. எடப்பாடி பழனிசாமி போய் உட்கார்ந்ததுக்கு ஒரு மரியாதையா இருக்கும். ஆமா. இல்லன்னா ஸ்ரீநாத் கூடயும் விஜய் கூடயும் எடப்பாடி பழனிசாமி போய் உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை இருக்குமா? மு.க. கண்டிப்பா. ஸ்டாலின் உட்கார்ந்து இருந்த அமைச்சரவையில் போய் உட்காரணும் அவரு, சட்டப்பேரவையில போய் உட்காரணும் அவரு. அதுதான் அவருக்கு இருக்கிற மரியாதை. அப்போ அந்த உணர்வு அவருக்குமே இருந்திருக்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு படுவாதக செயலை சேகர் பாபு செய்திருக்க கூடாது. அவர் என்னமோ பெரிய வித்தகர், விற்பனர், எல்லா வகையிலும் அவர் சிறப்பாக பணியாற்றுவார், தொட்டதெல்லாம் துலங்குவார், அவருடைய வியூகத்துக்கு யாராலும் வியூகம் எதிர் வியூகம் வகுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன புடலங்காய பண்ணியிருக்காருன்றதை நேற்று தமிழ்நாடு பார்த்துச்சு. உண்மையிலேயே ஆத்திரமாக இருக்கிறது. அவசரப்பட்டு அள்ளி தெளித்து வார்த்தைகளை சிதறவிடக் கூடாது என்பதால் என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கேன். நானும் நார்ச்சனை தான். அங்க களத்துல விசாரிக்கும் போதே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு செய்யலனாலும் பரவாயில்ல, அதுக்கு அவருக்கு கீழே இருக்கிறவங்களை கூட நிறைய பேரை வந்து வேலை செய்ய விட மாட்டேங்கிறாரு அப்படின்ற தகவல்களா தொடர்ந்து கிடைக்கப்படுது. இது உங்களோட அனுபவத்துல நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா? அந்த இடத்துல அவர் அந்த மாதிரி தனக்கு கீழே இருக்கவரை சரியாக செயல்பட விடாமல் நடந்த மாதிரி ஏதாவது நீங்க ஏதாவது பாத்தீங்களா களத்துல? இல்ல, அந்த நான் தான் சொன்னேன் இல்லையா, முரளி என்கிற அந்த பகுதி செயலாளர் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய பகுதி செயலாளர் தான். அப்புறம் அவரை தடுத்தது யாரு? அவரை களத்துக்கு போக விடாம நிறுத்தியது யாரு? இப்ப நீங்க திமுக வட்டச் செயலாளர்கள் என்று சொன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. சென்னையில வந்து 200 வட்டக்கழகம் இருக்கு அப்படின்னா, அந்த 200 வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் தான் சென்னையினுடைய ஜீவநாடி கட்சிக்கு. எல்லா கட்சிக்குமே நான் சொல்றேன்.
அப்ப அவர்களுக்கு அந்த வழி என்னன்றது தெரியும். அவர்கள் தான் நேரடியாக மக்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். அமைச்சர் கொளத்தூர் தொகுதி மக்கள்கிட்ட தொடர்புல இருக்க மாட்டார். முதலமைச்சர் தொகுதி மக்கள்கிட்ட தொடர்புல இருக்க மாட்டார். அப்ப அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள் தான் நேரடியாக தொடர்புல இருக்கிறவங்க. சிஎம் தொகுதினா அதுக்கு ஒரு சிறப்பு கவனம் உண்டு. அப்ப அவர்களுக்கு தெரியும் சிஎம் எந்த கருத்துகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேணும், எந்த கோரிக்கைகளை கொண்டு போய் வைக்கணும், எது சரி எது தவறு. முதலமைச்சர் ரிப்போர்ட் யார்கிட்ட கேட்பாரு? முதலமைச்சர் அதிகாரிகள்ட்ட ரிப்போர்ட் கேட்பாரா? வட்ட செயலாளர்கள்ட்ட தான் ரிப்போர்ட் கேட்பாரு. அப்ப வட்ட செயலாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேட்கை. முதலமைச்சர் தொகுதியில நம்ம வட்ட செயலாளர்கள் எவ்வளவு பெரிய பெருமை, கட்சி தலைவருடைய தொகுதியில நம்ம வட்ட செயலாளருங்கிறது எவ்வளவு பெரிய பெருமை. அப்ப அதற்கு ஏற்றவாறு வட்ட செயலாளர்கள் பணியாற்றுவாங்க. அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததையோ, நீ போயா நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியாதா, எனக்கே சொல்ல வந்துட்டியா. ஒரு வட்ட செயலாளர் சொன்னார், நான் பேர்லாம் சொல்ல வரும்ல, அவர் நாளைக்கு காரணம் பண்ணிடக்கூடாது. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு கேட்டு நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. சில நம்ம கட்சிக்காரங்களே விஜய்க்கு ஓட்டு கேட்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல வச்சிருக்காங்க. ஏன்னா நம்பர்ஸ் வச்சிருப்பாங்கல்ல வட்ட செயலாளர், கட்சிக்காரங்களோட நம்பர் வச்சிருப்பாங்கல்ல. அதை நான் பாக்குறேன்னு கொஞ்சம் கூட்டு என்னன்னு பேசுவேன். எனக்கு நீ யோசனை சொல்றியா, எனக்கு தெரியாதா, என்ன விஜய் என்ன கிழிச்சிடுவாரு விஜய், முதலமைச்சர் எவ்வளவு பெரிய தலைவரு, நீ போயா எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன், சும்மா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்காத, நீனே விஜய்க்கு புரோபகண்டா பண்ணாதன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்க. அப்போ எவ்வளவு மைக்ரோ லெவல்ல வேலை செய்ய வேண்டிய ஒரு தொகுதியில எவ்வளவு அஜாக்கிரதையாக இருந்திருக்கீங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி, பல பூத்துகளுக்கு முறையான பணிகள் ஆற்றுவதற்கான ஒரு சூழல் உருவாகல. பல பூத்துகள்ல என்ன ஓட்டர் லிஸ்ட்ல என்ன இருக்கு, அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறவங்கள முறையா அணுகி இருக்கிறாங்களா, பேசி இருக்கிறாங்களா, அவங்க யார் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களா, இந்த வேலையை சரியா செய்யலன்னு ஒரு நிர்வாகி போய் சொல்லியிருக்காரு. மாவட்ட பொறுப்புல இருக்கிற ஒரு நிர்வாகி போய் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டாங்க, நீ சும்மா உட்கட்சி பூசலை உண்டாக்காத, நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப என்ன அப்படின்னா, இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதான் சொல்லுது, பூத் லெவல்ல சரியான பணிகள் நடக்கலன்னு. எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்ட பெயர்கள், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாக்காளர்கள், அந்த வாக்காளர்கள் யாருன்னு ஐடென்டிபிகேஷன் பண்ணீங்களா? தொகுதியில தலைவருடைய தொகுதிங்கிற என்ன உணர்வு கிஞ்சித்தாவது இருந்ததா? எந்த இடத்துலயும் இல்ல. நிர்வாகிகள் சொன்னதை கேட்கல. சொல்ற நிர்வாகிகளை முகத்தால் அடித்து அனுப்புறது, ஒரு ஆண்ட மனப்பான்மையில் இருக்கிறது, ஆண்ட பரம்பரை எண்ண ஓட்டத்தில் இருக்கிறது, தன்னை விட பெரிய ஆட்கள் இந்த பகுதியிலே யாருமே இல்லைன்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு ஒரு மாபெரும் தலைவர் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்பது நேற்றைக்கு தமிழ்நாடு சோகம் சூழ கண்ட செய்தியாக மாறி இருக்கிறது. மொத்தத்தில் நிர்வாகிகளுக்கு எந்த விதமான பணியாற்றுகிற உரிமையும் தரல. நீங்க போவாதீங்க சார், ஒவ்வொரு வட்ட செயலாளர் அமைச்சருக்கு சமம் சார் கட்சியில, ஒவ்வொரு பகுதி செயலாளரும் அமைச்சர் எம்எல்ஏக்களுக்கு சமம் சார் கட்சியில, அவங்கள பணியாற்ற விட்டுருக்கலாம. அப்ப முரளி என்கிற பகுதி செயலாளரை பணியாற்ற விடாமல் தடுத்தது யார்? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்களை பணியாற்ற விடாமல் தடுத்தது யார்? அவர்களையும் பணி செய்ய விடாமல் தாங்களும் போய் பணி செய்யாமல் இத்தகைய தோல்வியை கட்சிக்கு பரிசளித்திருக்கிற சேகர் பாபு மிகப்பெரிய துரோகி என்றுதான் நான் சொல்வேன். மொத்தத்தில் நிர்வாகிகளை பணியாற்ற விடாமல் தடுத்து நிறுத்தினார் சேகர் பாபு. இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப சரியா ஆரம்பிச்சீங்க. டீலிமிட்டேஷன் மாதிரியான ஒரு பெரிய பேராபத்தை முன் வச்சுட்டு எலெக்ஷனை சந்திச்சோம் அப்படின்னு. எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட, அதாவது இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாரு, இது தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற ஃபைட், வார், இது நமக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நின்றுட்டு இருக்கு, குறிப்பா டீலிமிட்டேஷன் மாதிரியான பெரிய பிரச்சனை நின்றுட்டு இருக்கு. அதனாலவாது நம்ம இந்த வாட்டி திமுக தேர்ந்தெடுக்க வேண்டிய, இவ்வளவு முக்கியமான தேர்தல்ல இவ்வளவு முக்கியமான ஒரு தலைவர் அவருடைய தொகுதியில இந்த அளவுக்கு ஒரு மெத்தனமான போக்கு, அதனுடைய விளைவு, அதாவது முன்னாடியே இவருக்கு தகவல்கள் வந்தும் அவர் இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற தன்மையில நடந்திருக்காருன்ற விஷயம் கேட்கும் போது நம்மளுக்கு உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. வெளியே இருக்கிற எதிரிகளை விட உள்ள இருக்கிற துரோகிகளால் நம்ம வீழ்த்தப்பட்டு இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி நம்மளுக்கு வந்திருக்கு. இதுக்கு எப்படி திமுக எப்படி அணுக போகுது, என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஏன்னா இது நீங்க சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்னா ஒண்ணும் என்ன பண்ணிட போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியம் வந்துடும் இல்லையா? நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்க முன் வச்சிருக்க இந்த கருத்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் நானும் பாக்குறேன். இப்ப ரெண்டாவது, இப்போ கூட இருக்க கூட்டணி கட்சிகள் இப்ப திடீர்னு நாங்க காங்கிரஸ் தான் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் இப்ப தாவேகா பக்கம் தாவுவதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாயிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது கூட்டணி தர்மமா?
கூட நின்று வெற்றின்னும் போது கூட இருக்கீங்க, தோல்வியினோட நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்றத எப்படி நம்ம பாக்குறது? இல்ல, ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் அமைந்தது ராகுல் காந்தியினுடைய அந்த ட்வீட். நீங்க ம், தமிழ்நாட்டில் ஒரு தோல்வி, எதிர்பாராத தோல்வி. நீங்க ம். 28 சீட்டு கேட்டீங்க, 28 சீட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க. ராஜ்யசபா கேட்டீங்க, ராஜ்யசபாவை கொடுத்தாங்க. இதற்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பா. எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார்கள். நீங்க 5 சீட்டு தான் சார் ஜெயிச்சிருக்கீங்க 28ல. மீதி ம், 23 சீட்டு லாஸ். அந்த 23 ம். நீங்க திமுக கிட்ட கொடுத்திருந்தீங்க. குறைந்தபட்சம் ஃபைட் பண்ணிருக்கும் திமுக. ரெட்டியார்பட்டி நாராயண நாங்குநேரில ஜெயிச்சிருக்க மாட்டாரு. திமுக ஜெயிச்சிருக்கும். ஏன் மத்த இடத்துல நீங்க கிழிச்சிட்டீங்களான்னு கேட்கலாம். டஃப் ஃபைட் கொடுத்தாங்க மத்த இடங்கள்ல. அண்ணன் பெரிய சரி. கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாரு. காங்கிரஸ் மாதிரி ம். ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல தோக்கல. எப்படி வேணாலும் முடிவுகள் மாறி இருக்கும். அதையெல்லாம் கடந்து கூட்டணிக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை, கொடுக்க வேண்டிய வாய்ப்பை முறையாக, அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக செய்திருக்கிறதெல்லாம் எவனும் செய்ய மாட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்கு. அப்படி செய்தார்கள். ஒரு ட்வீட் போடுறாரு, இளைஞர்களினுடைய அலையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. விஜய்க்கு நான் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தேன். ஏன்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. நான் போன் பண்ணி பேசினேன். மை பிரதர் ம், ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ம். வந்து பேசுனீங்கல்ல, மை கரெக்ட். பிரதர் அதுதான் நான் ஸ்டாலின். கேட்கிறேன். ம், ம். அந்த அந்த பிரதருக்கு நீங்க போன் பண்ணிருக்கணும்ல, போன் பண்ணி பேசி கண்டிப்பா. இருக்கணும்ல. இந்த அப்ப வெற்றியில கூட ஏன் நீங்க நிக்கிறப்ப பேசல? தோல்வியில கூட நின்னு இருக்கணுமே! அப்போ ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்வதற்கு ராகுல் காந்தி தயாராகி கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ம், துரோகத்தை செய்வதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராகி கொண்டிருக்கு. நல்லா செய்யட்டும் காங்கிரஸ். காங்கிரசுக்கு முதுகில் குத்துவது ஒன்றும் புதிதல்ல. ம், திமுக காங்கிரஸை தூக்கி சுமந்தது. அது ஒரு பொதிச்சுமை. ம். உண்மையிலேயே எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அது திமுகவுக்கு. தேவையில்லாத தொங்கு சதை அது திமுகவுக்கு. தூக்கி சுமந்தது. அதனுடைய பயனை திமுக அனுபவிக்கல. திமுகவுக்கு ம். இப்ப காங்கிரஸ் அங்க இருந்துதான் முதலமைச்சர் ஆக போகணுங்கிற கட்டாயம் இல்லை. அப்படி இருந்தா இங்க வந்து மந்திரி பதவி வாங்கிட்டு இங்கே இருந்துருவாங்க காங்கிரஸ். ஆனா இந்த நேரத்தில் காலையில சொன்னாரு தோழர் வீரபாண்டியன், ரொம்ப அழகா சொன்னாரு, இது கொள்கை கூட்டணி, நாங்கள் ஒருபோதும் தாவேகாவோடு இணைய போவதில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொன்னாரு. அந்த உறுதிப்பாடு உங்களிடத்துல இருக்கா? நீங்க தான் இல்ல. உங்களுடைய ட்விட்லயே சமிக்ஞை கொடுக்குறீங்களே. இன்னைக்கு காலையில சொல்றாங்களே காங்கிரஸ் கட்சியினர், கொஞ்சம் கூட கூசாம எங்க தேசிய தலைமையிடம் ஒப்படைத்து விட்டோம். எப்படி உங்களுக்கு மனம் வந்தது? எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்தது? தேசிய தலைமையிடம் ஒப்படைத்துட்டோம்னு நீங்க சொல்றீங்களே. 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்லி இருக்க வேண்டாமா? எங்களுடைய கருத்து இது, தமிழ்நாட்டினுடைய நிலைமை கருதி இப்ப இருக்கிற டீலிமிட்டேஷன்ல கூட காங்கிரஸோடு சேர்ந்து யுத்தம் செய்தது திமுக தான். அதனால திமுக கூட்டணிக்கு மாற்றாக நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். டெல்லியும் அப்படித்தான் எடுக்கும்னு நம்புறோம்னு சொல்லிருக்கணுமே. சொல்லலையே. கண்டிப்பா. அப்ப ஏதோ சொல்லல. ஒரு எதிர்பார்ப்போடு காங்கிரஸ் துரோகம் இழைக்க காத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இது ஒண்ணும் புதுசு இல்லை. திமுக இது போல ஆயிரக்கணக்கான துரோகங்களை சந்தித்து விட்டது. இந்த காலகட்டத்தில் தான் திமுக வலுப்பெறும். இனிமேல் தான் திமுக அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகும். நிச்சயமாக இந்த துரோகத்தை எதிர்கொள்கிற வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆக்சுவலா இதுல இன்னொரு பிளஸ் என்ன அப்டின்னா, திமுக வந்து வேடிக்கை பார்க்கணும். யார் துரோகிகள், யார் உண்மையிலே கொள்கை ரீதியாக தன்னோட நிற்பவர்கள் அப்படின்றது, இந்த தோல்வியில தான் வந்து திமுக வந்து கண்டுபிடிக்க போகுது அப்படின்றது ரொம்ப சரியான ஒரு பார்வை. இன்னொரு நியூஸ் காலையில இருந்து என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை தாவேகா பக்கம் காங்கிரஸ் தாவுவதாக இருந்தால், டெல்லி அளவில் திமுக சம்பவம் செய்வதாக ரெடியாகி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் 3வது ஒரு அணியை உருவாக்குவார் அப்படின்னு ஒரு வாதம் போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக அந்த வல்லமை முதலமைச்சருக்கு உண்டு. நீங்க 2024 தேர்தல் என்பது எத்தகைய தேர்தல்? ம், 2019 என்பது எத்தகைய தேர்தல்? இந்த 2 தேர்தலிலும் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் பெற்று தந்த வெற்றி தான் காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் தந்தது. காங்கிரஸ் ம், செத்து புணமா கிடந்துச்சு. ம். ஆக்சிஜன் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது உண்மை. வருத்தத்துக்குரிய செய்தியாக இருந்தாலும் கூட அதுதான் யதார்த்தமான உண்மை. காங்கிரஸ் வேரோடும் வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கிட்டு வந்து மடியில வச்சுக்கிட்டவரு அண்ணன் மு க ஸ்டாலின். ஸ்டாலின். ஆமா. 2014 துடை தெரியப்பட்டுச்சு காங்கிரஸ். 2019 எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கல. ஆனா தமிழ்நாட்டில் போட்டியிட்ட எல்லோரும் EVKS இளங்கோவனை தவிர வெற்றி பெற்றார்கள். தமிழ்நாட்டுல இருந்து அன்னைக்கு MP போகலன்னா காங்கிரஸ் வெறுங்கையோடு முளம் போட்டிருக்கும். இப்ப இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துல இருக்காரு ராகுல் காந்தின்னா, அவருக்கு எதிர்கட்சி நாற்காலி கிடைக்கிற அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தது இங்கிருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள். கரூர்ல ஜோதிமணிக்கு ஓட்டு போட்டது யாருக்காக போட்டாங்க? ராகுல் காந்திக்காக போட்டாங்களா? மு க திமுக. ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்டாங்க. கிருஷ்ணகிரியில கோபிநாத்துக்கு ஓட்டு போட்டாங்களா? யாருக்காக போட்டார்கள்?
ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்டார்கள். சிதம்பரம் பையன் கார்த்தி நிக்கிறாரு, நம்ம அப்புச்சி புள்ள, அப்படியா ஓட்டு போட்டா சிவகங்கையில ஊரு ஓட்டு கூட விழுந்திருக்காது. அங்க ஓட்டு போட்டது திமுகவுக்காக. அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய மொத்த வெற்றி, இந்த மேதா விலாசம் பேசிக்கொண்டு ஒரு மேட்டுமைத்தனத்தோடு ஒருவர் திரிந்து கொண்டிருக்கிறாரு. அவர் பேர் என்ன? மாணிக்கம் தாகூர். அவர் விருதுநகர்ல எப்படி பெற்றாரு? விஜயகாந்த் பையன்கிட்ட தோத்து மண்ண கவியிருப்பாரு. 5000 ஓட்டு. விஜயகாந்த் பையன் நேற்றைக்கு அரசியலுக்கு வந்த சின்ன பிள்ளை. அவரிடத்துல மோதி ஜெயிக்க முடியாதவரு. மாமனாரை நிக்க வச்சு மேலூர் தொகுதியில ஜெயிக்க முடியல. எங்க இருந்தோ வந்து அண்ணன் விஸ்வநாதன் இன்னைக்கு ஜெயிச்சிட்டார. என்ன சொல்லுவீங்க அதுக்கு? எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்குவீங்க நீங்க? அதே திமுக கூட்டணி, அதே மேலூர் தொகுதி, அதே காங்கிரஸ் சின்னம். உங்க மாமனார் ஜெயிக்கல, ஜெயிச்சிட்டார விஸ்வநாதன். அப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு போய் உட்காரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க இந்தியா கூட்டணிங்கிறதுக்கு முகம் தந்தவரே ஸ்டாலின் தான். இந்தியா கூட்டணி என்கிற அந்த பிம்பத்துக்கு முகவரி தந்தவர் ஸ்டாலின் தான். யாராவது வெற்றியை வீட்டி தர முடிஞ்சதா? 100 விழுக்காடு எந்த மாநிலத்திலாவது 100 விழுக்காடு வெற்றி கிடைச்சதா? அகிலேஷ் யாதவ் பெற்று தந்தாரா? அந்த பக்கம் மம்தா பானர்ஜி பெற்று தந்தாரா? நான் இந்தியா கூட்டணில தான் இருக்கேன், ஆனா காங்கிரஸோடு இல்லைன்னாங்க. காங்கிரஸ் தூரமா போயிருக்கு, உன்னை விட நான் வலிமையா எதிர்க்கிறேன், நீ இந்த பக்கம் வராதேன்னு சொன்னாங்க. அப்ப அத்தகைய ஆற்றலும் வல்லமையும் காங்கிரஸ், அதாவது ஓம் பிர்லா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த சபாநாயகர் பாராளுமன்றத்துல அவர் மேல வந்து மோஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆளா, அதாவது காங்கிரஸோட எம்பிகள் கையெழுத்து போட்டதும் 2வது ஆளா உங்க கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு திமுக தான் போய் கையெழுத்து போடுது. திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் பேக் அடிச்சாங்க. இல்ல இது லாஸ்ட் நடவடிக்கை, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சபாநாயகர் மேல் நடவடிக்கை எடுக்கும் போது கூட நின்னவங்க திமுக. அப்படி இருந்தவங்களுக்கே இந்த கதியா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு நமக்கு பார்க்கும்போது. ராகுல் காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க நேர்ந்தது. அவசர கதியில எல்லாத்தையும் செய்து முடிச்சாங்க. அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்திக்காக பேசியது திராவிட முன்னேற்ற கழகம். நாடாளுமன்றத்தில் தீ பரவ செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். சண்டமாருதம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். ராகுல் வந்து சொன்னாரு பத்திரிகையாளர் சந்திப்புல, ஐ தேங்க் டு மை ஃப்ரெண்ட் திருச்சி சிவாஜி சொன்னாரு. இன்னைக்கு இருக்க வீடியோ யாரு சொன்னது? ராகுல் காந்தி தானே சொன்னாரு. அந்த நன்றியில் ஈரம் இல்லாம போச்சா? அந்த நன்றியில் ஈரம் இல்லாம போச்சா? நீங்கள் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்று அன்றைக்கே பேசி சண்டை செய்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இவ்வளவையும் மறந்துட்டு நொடி பொழுதுல நீங்க பச்சோந்தியாக மாறுகிறீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் இதை செய்யணும்னு நானும் விரும்புறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மை முகம் தோலுரித்து காட்டப்படணும். எனக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு. நாங்கள் ஈழத்தமிழ் உணர்வாளர்கள், நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரித்தவர்கள். எங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு. இப்போ அந்த காங்கிரஸ் கட்சி தன்னுடைய உண்மை முகத்தை காட்டுது. இது தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம். வரட்டும் காங்கிரஸ் கட்சி என்ன செய்ததுன்னு. இதையெல்லாம் தாண்டி இல்ல நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கிறோம் என்று காங்கிரஸ் சொல்லுமே ஆனால் உண்மையிலேயே காங்கிரஸை நான் பாராட்டி மகிழ்வேன். ஏன்னா நீங்க உறுதியான முடிவு எடுத்ததாக உண்மையிலேயே நான் உங்களுடைய நேர்காணலிலேயே வந்து காங்கிரஸுக்கு எனக்கு என்ன பங்காளி சண்டையா? காங்கிரஸை திருட்டு காங்கிரஸ் என்று திட்ட வேண்டும் என்று எங்களுக்கு நோக்கமா? ராகுல் காந்தியா மோடி என்றால் நாங்கள் ராகுலின் பக்கம் நிற்போம். ராகுல் காந்திக்கு மோடியால் ஆபத்து நேர்ந்தால் நாங்கள் ராகுல் காந்திக்கு காவலரனாக வந்து நிற்போம். எங்களுடைய பணி ஜனநாயகத்தை பாதுகாப்பது, சமூக நீதி அரசியலை பாதுகாப்பது தானே தவிர காங்கிரசுக்கு லாவணி பாடுவதல்ல. விஜய் யார் என்று தெரியாமல், விஜயினுடைய அரசியல் என்ன என்று புரியாமல், விஜய்க்கு பின்னால் யார் இருக்கிறார் என்று தெரியாமல், அல்லது தெரிந்தும் தெரியாமல் காங்கிரஸ் கட்சி போகும்னா காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்கு தேவையான்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. 100%. இத்தனைக்கும் பிறகும் ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி, எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் தான் நான் வந்து முதல்வரா இருந்தேன். என்னுடைய வயசு மீறி, அவருடைய எதையும் மீறி அவர் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்றத அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக கொளத்தூர் தொகுதிக்கு போயிருக்காரு. மக்கள் என்ன 3 முறை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க, அந்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அவர் வந்து தன்னோட தொகுதிக்கு போயிருக்காரு. இப்படி ஒரு அரவணைத்து செல்கின்ற, யாரு மேலேயுமே ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாத ஒரு தலைவருக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு அப்படின்றது சொந்த கட்சியிலிருந்தே தன்னுடைய அமைச்சர் யாரை நம்பி பொறுப்பு கொடுத்தாங்களோ அவங்களே இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையை நீங்க வந்து பப்ளிக்கா போட்டு உடைச்சிருக்கீங்க. இந்த பதிவின் மூலியமாக, இந்த காணொலி மூலியமாக
ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதுக்காக தமிழ் குரல் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நம்ம மூலியமா ஒரு விழிப்புணர்வு போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மாதிரியான அடுத்தடுத்த நகர்வுகள் நடக்கிறது. காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போகுதா, இல்ல காங்கிரஸ்க்கு திமுக ஏதாவது செக் வைக்குதா என்ன என்னன்றத பார்ப்போம். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் தோளோட தோள் திமுகக்கு இந்த மாதிரியான நேரத்துல நின்னா மறுபடியும் ஒரு வீடியோல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இவ்வளவு நேரம் எங்களோட உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி தோழர். நன்றி.